ஆக்ட்ரஸ் தேவயானி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதுல இனியா அவர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காததை பத்தியும், சரிகமபா நிகழ்ச்சி இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்பவே டஃபா போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களோட பொண்ணு இனியா தேவயானி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற அந்த டவுன் பஸ் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கருப்பு நிலா அப்படிங்கிற பாடல் பாடியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா அவங்க பாடியிருந்தாலுமே அவங்களுக்கு கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது கிடைக்கல. இதற்காக பாத்தீங்கன்னா சரண் அவர்கள் ஒரு சில மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட மார்க்கை வந்து ஹைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதனால இனியா ரொம்பவே வெக்ஸ் ஆகியிருந்தாங்க. ரசிகர்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இனியாவுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இதை பார்த்துட்டு தேவயானி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனியா இந்த ரவுண்ட்ல கோல்டன் ஷவர் வாங்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நீங்க கோல்டன் ஷவர் வாங்குவீங்க, ரொம்பவே சூப்பரா பாடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எல்லா டைமும் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாட முடியாது. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பிழை இருக்கும். அவளும் வந்து மிகப்பெரிய சிங்கர் கிடையாது, இப்பதான் படிப்படியா கத்துக்கிறா. கண்டிப்பா போக போக இன்னும் சூப்பரா பாடுவா. இந்த ரவுண்ட்ல கோல்டன் ஷவர் வாங்கல அப்படிங்கிறதுல எனக்கு வருத்தம் இருந்தாலுமே இதற்கு அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா நல்லா பாடி கோல்டன் ஷவர் வாங்குவா அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ரவுண்டு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போற எல்லா ரவுண்டுமே இதை விட டஃபா இருக்கும் அப்படிங்கிறது இனியாவுக்கு நல்லாவே தெரியும். அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே சூப்பரா பாட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாடுவா, கோல்டன் ஷவர் வாங்குவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லைவ்ல அவங்க ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸுமே சொல்றது இதுதான், இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 8 வாரங்கள் மட்டும் தான் இருக்கு. அப்படிங்கும் போது போட்டி அடுத்தடுத்த வாரம் ரொம்பவே டஃபா இருக்கும். இன்னும் ஒரு 2 வாரம் இதே மாதிரி நல்லா பாடாம கோல்டன் ஷவர் வாங்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இனியா டேஞ்சர் ஜோன் போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போட்டியை விட்டு வெளியே போகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஆதங்கமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா ஃபைனல்ஸ் போவாங்களா இல்ல பாதியிலே வெளியே போயிடுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்ப அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமா ஹஸ்வினோத் அவர்களோட இயக்கத்துல ஜனநாயகன் படம் ரொம்பவே சூப்பரா எடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா வரப்போற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். மேலும் தளபதி படம்னாலே ஆடியோ லான்ச் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படும். அந்த வகையில இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்ப அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. வரப்போற டிசம்பர்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இருக்க போகுதாமா. கிறிஸ்துமஸ் முன்னிட்டு அந்த ஒரு டைம்ல ஆடியோ லான்ச் இருக்கு அப்படின்னும், அந்த டைம்ல தான் ட்ரைலருமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன்னா அப்பதான் படத்தோட ரிலீஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ரீமேக் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. மேலும் அவர் அரசியல் ஈடுபட்டிருக்கனால இதுல அரசியல் குறியீடு நிறைய இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.